எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 51. ரகுவின் முகநூல் கமெண்ட் சண்டையை உருவாக்கியிருந்தது கோக்ஸுக்கும் அவளையே சுற்றி வரும் தோழன் மகேஷுக்கும். எத்தனை தடவை சொன்ன அவனை பிளாக் பண்ணி போடுன்னு? எங்கேயாவது கேட்டியா நீ? இப்ப பாரு, எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு என்ற மகேஷோ ஏகத்துக்கு குதிக்க, கையில் காஃபி கப்போடு, அதான் அந்த கமெண்ட்டை ஹைட் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன என்ற நேரிழையோ கப்பில் இருந்த காஃபி தூளில் பாக்கெட் சீனியை கொட்ட, ஹைட் பண்ணிட்டேன் தான், அதுக்காக எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இப்போ கமெண்ட் பண்ணுவான், அப்புறம் மெசேஜ் பண்ணுவான், அதுக்கப்புறம் நல்லவன் மாதிரி உருட்டுவான் என்றவன் வார்த்தையில் பொறுமை இழந்த கோக்ஸோ, ஷட்டப் மகேஷ், அவர் தப்பானவர்னு உனக்கு தெரியுமா? சொல்ல தெரியுமா? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே போற என்ற பகினியின் ஆவேசத்தில் தலையை குனிந்து கொண்டவனின் முகமோ இறுகி போனது. அவர் மனசுல நான் தான் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மந்த்ரா சொன்ன மாதிரியோ இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் ரிசல்ட்ல வந்த மாதிரியோ அந்த குழந்தைக்கு அவர் அப்பா கிடையாது, அதுவும் எனக்கு தெரியும் என்ற கோக்ஸோ தலையை திருப்பி காஃபி மிஷினில் இருந்த கப்பை பிரித்து கொள்ள, எல்லாம் தெரியும்னா அப்புறம் ஏன் அவனை பிரிஞ்சு வந்த? ஏன் அவன்கிட்ட இருந்து ஓடி ஒளியிற? அவன் கூடயே இருந்து குடும்பம் நடத்த வேண்டியது தானே என்ற நண்பனின் குத்தலான கேள்விகளுக்கு அவனை ஆதங்கமான கதத்தோடு திரும்பி பார்த்த வித்தார கள்ளியோ, யாரையாவது உயிரையே கொடுத்து காதலிச்சிருக்கியா மகேஷ் என்ற கோக்ஸின் விழிகளோ சிவந்து நீர் கோக்க, காதலி, அப்போ புரியும் நான் ஏன் இப்படி பண்றேன்னு என்று தொடர்ந்து சொன்னவளை மகேஷோ ஒன்றும் புரியாமல் வெறித்தான். அடுத்த வார்த்தையாக எதை உதிர்ப்பதென்று தெரியாமல் பால் போட்டு கலந்த காஃபி கப்போடு ஒரு மிடறு கொண்டு தொண்டை நனைத்த நாயகியோ, மகேஷ், நான் உன்னை கடைசியா வார்ன் பண்றேன், இனி அவரை அவன் இவன்னு சொன்ன வாயை உடைச்சிடுவேன் என்ற எச்சரிக்கையோடு உணவு கூடத்தின் கதவை திறந்து வெளியேறிய கோக்ஸோ நேராய் நோக்கினாள் அவளின் அறைக்கு. மேஜையில் முகம் புதைத்து கொண்ட தெரிவையோ கண்களை இறுக மூடிக்கொண்டு குலுங்கி கதறினாள் மணவாளனை எண்ணி. பொஞ்சாதி இங்கே அழ, அங்கோ உணவருந்தி கொண்டிருந்த ரகுவிற்கு புறையேறியது. ஆனால் ஆனவனோ அது ஜானகியின் ஏக்கம் என்றெண்ணி நீர் குடித்து மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். தலை வின் வின் என்று வலிக்க நாற்காலியில் பின்னோக்கி தலை சாய்த்து கொண்ட காந்தாரியோ நேத்திரங்களை மூடிக்கொண்டாள் சில நிமிடங்களுக்கு. என் திட்டத்தை கெடுக்க நினைச்ச சாம்பிராணிதான் உன் ஆகுரதனுக்கு என்று ராதிகாவின் குரலும் முகமும் ஒரு சேர ஒண்டோடியின் மூடிய கருவிழிக்குள் ஆக்ரோஷமாய் ஒலிக்க, ரகு என்று அலறிய பைந்தொடியோ அதிர்ச்சியில் அம்பகங்கள் விரித்தாள் பேயறைந்தவள் போல. பயத்தில் அலண்டு போயிருந்த தாரிகையின் நுதலோ வியர்வையில் குளித்திருக்க, மேஜையின் விளிம்பினை பற்றியவளோ தலையை அதில் முட்டிக்கொண்டு மீண்டும் சக்குகளை மூடினாள். ரகுவின் சிரித்த முகமோ இருட்டிய இமைகளுக்குள் வெளிச்சமாய் வல்வி அவளை சாந்தப்படுத்தியது. திருசிகள் திறந்த தெரியிழையோ வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் விரல்களால். கணினியின் பக்கம் பார்வையை திருப்பிய முற்றிலையோ கடந்த வாரம் வந்திருந்த மின்னஞ்சல் ஒன்றை கிளிக் செய்து திறந்தாள். உள்ளடக்கமோ வெளிநாட்டில் வேலை என்று குறிப்பிட்டிருந்தது. மனம் முழுக்க நிறைந்திருப்பவனை விட்டு போய்த்தான் ஆகணுமா என்ற கேள்விக்கு இதுநாள் வரை குழப்பம் கொண்டிருந்த வாசுரையோ இன்றைக்கு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தாள். கனடாவின் புகழ்பெற்ற கம்பெனி ஒன்றிலிருந்து வந்திருந்த வேலை வாய்ப்புக்கு முழு சம்மதம் தெரிவித்து பதில் மெயில் போட்டாள் அந்திகை. அவள் உள்ளம் குமுறினாலும் வேறு வழியின்றி. தாடிக்கார பொறுக்கியின் மீது அளவில்லாத காதல் கொண்ட வித்தார கள்ளியோ அவனோடு வாழ்ந்திட முடியாவிட்டாலும் ரகு வாழ்ந்திடவாவது வேண்டும் என்று விரும்பினாள். அதன் விளைவாகவே அவனை விட்டு வெகு தூரம் பயணம் போக முடிவெடுத்து விட்டாள். வீட்டை விட்டு போன மகன் திரும்பி வந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியில் புருஷனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிய ஜானகியோ எப்படியும் குரு அவனை கூட்டி வந்து விடுவார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார். ரகு ரொம்ப பிடிவாதக்காரங்கா, மாமா போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஏதாவது விதண்டாவாதமாதான் பேசுவான் என்ற சித்ராவோ மூத்த மருமகளின் கட்டிலில் அமர்ந்தபடி மனசில் உள்ளதை கொட்ட, ஆனா வந்துடுவான் என்ற ஜானகியோ மகனின் மீது அளப்பரிய அன்பு கொண்டு துணியை மடித்தபடி புன்னகைக்க அறைக்குள் வந்து நுழைந்தார் குரு. வாங்க மாமா. சரிக்கா, நான் மிச்ச துணியை என் ரூம்ல வச்சு மடிச்சுக்கிறேன் என்ற சித்ராவோ அவர் குடும்ப துணிகளை கைகளில் அள்ளிக்கொண்டு தம்பதிகளை தனியே விட்டு விலகினார். எப்ப வரானா? அவனுக்கு பிடிச்சதை செய்யணும் என்ற கேள்வியோடு
குருவின் ஷர்ட்டை மடித்து கொண்டிருந்த ஜானகியின் கரத்தை இழுத்த கணவரோ துணைவியின் முகம் பார்க்காது வல்லபியின் உள்ளங்கையில் வைத்தார் உரை ஒன்றை. கையிலிருந்த பழுப்பு வர்ண உரையை ஒரு தரம் பார்த்த ஜானகியோ புருஷனின் முகத்தை ஏறெடுக்க, என்னால முடியலம்மா, கெஞ்சி கூட பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டான் என்ற குருவோ அவரின் கையாலாகா நிலையை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு தலை தொங்கி நின்றார் மனைவியின் முன். ஜானகியோ விரக்தியிலான மூச்சை இழுத்து விட்டவராய் கையிலிருந்த உரையை ஓரமாக வைத்து மீண்டும் துணிகளை மடித்திட ஆரம்பித்தார். இன்னும் நான் அவன் காலில் தான் விழல, வேணும்னா சொல்லு, அதையும் பண்ணி பார்த்துடுறேன் என்ற குருவோ சலிப்பிலான கடுப்பை வெளிக்காட்டியபடி துணிகளை ஓரம் நகர்த்தி மஞ்சத்தில் அமர்ந்தார் வெளிப்புறத்தை விரித்து. அப்போதும் ஜானகி மௌனியாகவே அவர் வேலையில் மூழ்கியிருந்தார். அப்போ உன் மனசை மாத்த உன் மவன் இருந்தான், இப்போ அவன் இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோமா என்றபடி முதுகு காண்பித்து அமர்ந்திருந்த குருவை அப்போதும் கண்டுக்காதே இருந்தார் ஜானகி. மயான அமைதியே நிலவியது அறைக்குள். வரமாட்டேன் என்று கொக்காய் ஒற்றை காலில் நிற்பவனை வேறென்ன செய்து அழைத்து வருவதென்று நிஜமாகவே தெரியவில்லை குருவிற்கு. ரத்னவேலுவே போய் அழைத்தாலும் ஆகுரதன் வரமாட்டான், இதுவும் நன்றாகவே தெரியும் பெத்தவர் அவருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்கவா என்ற மணவாட்டியோ உடைத்தார் அதுவரையிலும் தம்பதிகள் இருவரும் கொண்டிருந்த அவசனத்தை. பொஞ்சாதியின் குரலில் சுரமே இல்லை என்றான போதும் அதை பற்றி ஏதும் விசாரிக்காது வெறுமனே இருந்தார் குரு. ஜானகி கேட்க நினைத்ததை முதலில் கேட்கட்டும் என்று ஊமையாகவே இருந்தார் ஆனவர். கேட்கவா வேணாவா என்ற வாழ்க்கை துணையின் அழுத்தத்தில் தலையை லேசாக ஆட்டியவர் பாவையின் வினாவிற்காக காத்திருக்க, அமிர்தா மேல உங்களுக்கு வந்த காதல் ஒரு தடவை கூட என் மேல வரலையா என்ற ஜானகியோ உணர்ச்சியற்ற நிலையில் கேள்வி கொள்ள, வராம இருந்திருந்தா நீ சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னை தொடாம இத்தனை வருஷம் இருந்திருக்க மாட்டேன் என்ற குருவோ முகத்தை இரு கரங்களால் அழுத்தி நெற்றியை தேய்க்க, ஒரு கால் நான் அமிர்தாவா இருந்திருந்தா ரூல் பிரேக் பண்ணிருப்பீங்களா என்ற மணவாளியின் அடுத்த கணையில் ஜானகியின் பக்கம் திரும்பினார் குரு குழப்பங்கொண்ட பார்வைகளோடு. என் ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற சூரியையோ தூலிகையிலிருந்து கீழிறங்க முனைய சப்பளமிட்டிருந்த வதுகையின் தொடையை பற்றிய குருவோ பட்டென தலை சாய்த்தார் சீமாட்டியின் மடியில். புருஷனின் சூடான கண்ணீரோ கோமகளின் ஆடையை தாண்டிய கால்களில் தரையிறங்கி ஓட நடைப்பிணமான நிலையிலேயே அமர்ந்திருந்தார் ஜானகி. வெம்பியது உள்ளம். 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இருவரின் தாம்பத்தியத்தோடு சேர்ந்த அந்யோன்யமும் ஒரு முடிவுக்கு வந்து. இளமை காலம் முழுவதும் குடும்ப வாழ்க்கையின் மீது கொண்ட வெறுப்பில் கழிய அதை துளியும் சரி செய்ய முயலா அன்றைய கணவன் இன்றைக்கு உரிமையோடு மடியில் முகம் புதைத்து அழுவது வேடிக்கையாகவே இருந்தது ஜானகிக்கு. இருந்தபோதும் குருவை எழ சொல்லாது தள்ளியும் விடாது பொறுமை காத்தார். ஆறுதல் தேடி வந்த புருஷனுக்கு கால்களையாவது அடைக்கலம் கொடுத்திடலாம் என்று. எனக்கு தெரியலம்மா, ஆனா சத்தியமா ஒரு நாளும் நான் உனக்கு துரோகம் பண்ண நினைச்சதில்லம்மா. அமிர்தாவையும் அப்படியே விட முடியலம்மா. யாரு வேணும் வேணாங்கிற கேள்வியே உங்க 2 பேருக்கும் நடுவுல எனக்கு வரலம்மா என்ற குருவோ மேலெழும்பி வீட்டாளின் நேத்திரங்களை ஆழ்ந்து நோக்க, ஏன் அழுறீங்க? என் கூட சந்தோஷமா தான் இருந்தீங்க, ஆனா திருப்தியா இல்ல. சும்மா இருக்கிற பொம்பளைய விட வளைஞ்சு கொடுக்குற பொம்பளைய தான் ஆம்பளைக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற ஜானகியோ பொய் சிரிப்போடு வலியிலான வார்த்தைகளை கொட்ட, ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. பதறாதீங்க, நான் உங்களை தப்பா நினைக்கல. உங்க விஷயம் புரியவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அதை ஏத்துக்க இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு. கடவுளே, ஏன் ஜானகி இப்படிலாம் பேசி என்ன கொல்ற? எனக்கு தெரியுங்க, நான் உங்க கூட வாழ்ந்து 2 புள்ள பெத்தவ. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்னால எப்பவுமே முடிஞ்சதில்ல என்ற இல்லத்தரசியோ மாபெரும் கண்ணீர் அணையை அடக்கிக் கொண்டே ஒவ்வொரு வார்த்தையையும் முதிர்க்க, இப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நம்ம தாம்பத்தியத்துல ஒரு குறை இல்ல. நீங்க அப்படி இப்படின்னு வாய் விட்டு கேட்கும்போது கூட எத்தனையோ தடவை நான் வேணான்னு சொல்லி உங்களை காயப்படுத்தியிருக்கேன் என்ற வீட்டாளின் வார்த்தைகள் என்னதான் உண்மை என்றாலும் குரு எப்போதுமே ஜானகியிடம் கிடைக்காத சுகத்தை வெளியில் தேட நினைத்ததில்லை. ஜானகி, இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா என்ற குருவின் தொனியோ சினத்தில் சீறி நிற்க, ஒவ்வொரு தடவையும் வேணா வேணான்னு சொல்லி நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்க போறேன்னு அப்ப எனக்கு தெரியாதுங்க என்ற ஆயந்தியோ தொடர்ந்து மனவேதனையை கொட்டி தீர்த்தார். அவருக்கு தெரியும், கோதையின் வீரியமான வாக்குமூலங்கள் அத்தனையும்
ஆனவர் மனமும் உடலும் அமிர்தா என்ற பெண்ணோடான கொண்ட உறவை ஏற்றுக்கொள்ள முடியா ரணத்தின் வெளிப்பாடே என்று. அமிர்தாவுடனான கூடல் ஒன்றும் குரு திட்டமிட்ட ஒன்றல்ல. அதே சமயம் அவர்களின் உறவொன்றும் கள்ளக்காதல் வகைராவும் இல்லை. எதேச்சையாக நடந்த ஒன்று, அவ்வளவே. அதை காதல் என்று குருவும் தேவை என்று அமிர்தாவும் ஆளுக்கொரு பக்கம் நின்று அவரவர் போக்கில் பயணித்து கொண்டனர். ரகு உருவாகி விடுவான் என்று அறியாது. இருப்பினும் நடந்ததை சரியென்று சொல்லி வாதிட திராணியற்ற குருவோ, மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு, குடி என் குடியையே கெடுக்கும்னு நான் நினைக்கலம்மா என்ற பாரியையின் இரு கரங்களையும் ஒரு சேர பற்றி பாவ மன்னிப்பை கோரியவரோ, சத்தியமா உன்னை ஏமாத்த நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா, நம்புமா என்று சொல்லி ஜானகியை ஏறெடுக்க, நம்பாமலா இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருக்கேன். நீங்க நல்ல மனுஷன், நல்ல மகன், நல்ல அப்பா, ஏன் ரொம்ப நல்ல கணவனும் கூட என்ற ஜானகியோ புருஷனின் அழும் கண்களை துடைத்துவிட்டு, இதுக்கு மேல ரகுவை கூட்டிட்டு வாங்க நான் சொல்ல மாட்டேன், தோணும்போது அவனாவே வரட்டும் என்று சொல்லி மெத்தையிலிருந்து கீழிறங்கினார் ஜானகி. குருமூர்த்தியோ விலக எத்தனித்த கற்பாளின் கரம் பற்ற, நல்லவர்னு தான் சொன்னேன், ஒழுக்கமானவர்னு சொல்லல என்ற வார்த்தைகளோடு கணவரின் விரல்களை மெதுவாக அவரின் கையிலிருந்து பிரித்து கொள்ள, அப்போ எனக்கு மன்னிப்பே கிடையாதா? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு என்ற கண்ணாட்டியோ முகிழ்நகையோடு அறையிலிருந்து வெளியேறினார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.